பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2 சேரீ ஒரு ப்ளவுஸ் நான் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு சேரீ ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் ஒரு சேரீயை வேர் பண்ணி நவம்பர் 10ஆம் தேதி 3 வீடியோ போட்டு அவங்களுக்கு 2 வீடியோ கொலாப்பும் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80,000 வியூஸ் அது போய் என்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க. அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களோட லிங்க்கை காண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்க எனக்கு கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலேயும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறைய எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். அவங்கள்கிட்டையும் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு அவங்க ஐடியை நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நடந்துச்சு. இது வந்து நான் கொலாப்ரேஷன் பண்ணிட்டேன். நவம்பர் 10ஆம் தேதி 3 வீடியோ போட்டேன். அதில் 2ல் அவங்களுக்கு கொலாப் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ வந்து நான் சோகமாக போட்டிருந்தேன். அது என்னோடய பர்சனல், அதனால் அதை நான் வந்து அவங்களுக்கு கொலாப் கொடுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடல மேடம், சேரீக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக போடுறேப்பா, எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல, அனுப்புங்க. இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தச்சு நான் 2ஐயும் சேர்த்து இன்னொரு சேரீ ப்ளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. எனக்கு சேரீ அனுப்புங்க, நான் அந்த இருக்கிற ப்ளவுஸை தச்சு நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி அதை 2ஐயும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ 4 நாள் ஆகுது போல் ஏதோ என்னையை போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் இந்த கம்பம் மீனை வந்து வேலைக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு. 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தான், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் காசு தான், நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான். உங்கள்கிட்ட வாங்கினாலும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுறேன். எங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லைப்பா, நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன். நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தானே தரேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. அவங்க எதுவும் நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து 2-3 வீடியோ என்ன பார்ட் 2, பார்ட் 1, பார்ட் 3ன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்களா என்ன போட்டுட்ருக்காங்க. சரி, இதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் ஏன்ட்டையும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. என் ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அப்போயும் நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன், ஏன்ப்பா கால் கட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன், ஏன்ப்பா கட் பண்ணுறீங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க, என்ன நினச்சி ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கால் அட்டன் பண்ணுங்கள், என்ன தான் எதிர்பார்க்குறீங்க, என்ன தான் விஷயம்னு சொல்லி பேசினா தானேப்பா தெரியும், ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன். அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை.